ரெண்டாவது, நீ நம்பினது கர்த்தராலே வாய்க்கும்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீ நம்புனது கர்த்தரால வாய்க்கும். கர்த்தரால வாய்க்கும். ஒன்னு சொன்னேன், உங்க உழைப்புல வந்தது எதுவும் வீணாகாது, வீண் விரயம் ஆகாது. கஷ்டப்பட்டீங்கல்ல, இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கறீங்கல்ல, வெயில்ல நின்று வேலை பார்க்கறீங்கல்ல, கால் கடுக்க வேலை பார்க்கறீங்கல்ல, கை வலிக்குதுல்ல, தலை வலிக்குதுல்ல, முதுகு வலிக்குதுல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ உழைச்ச உழைப்பு ஒரு நாள் வீணாகாது. ஆமேன் சொல்லுங்க. அதை கர்த்தர் ஒரு நாள் வீணாக்க மாட்டாரு. அவர் நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நியாயமானபடி கர்த்தர் உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். உன் உழைப்பு ஒரு நாள் வீணாகாது. நீ சிந்தன வேர்வை ஒரு நாள் வீணாகாது. ஏன்னா ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. சத்துரு உங்க உழைப்பை திருடுவதற்கு கர்த்தர் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? சத்துரு உங்க உழைப்பை திருட விட மாட்டார் ஆண்டவர். நீங்க சிந்தன வேர்வை அது வீணாகாது. உங்க ரத்தத்தை முறிச்சு நீங்க பார்த்த வேலை அது வீணாகாது, வீணாகாது. இரவு நேரத்துல அந்த கால் வலியினால தூங்க முடியல, உடம்பு வலியினால, பார்த்த வேலையினால, வெயிலினால தாங்க முடியாம நீங்க பட்ட வேதனை, அந்த உழைப்பு வீணாகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நியாயமானவர், கர்த்தர் நியாயமானவர், கர்த்தர் நியாயமானவர். உங்களுக்கு நியாயமான பலனை கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் கொடுப்பார். இதுவரைக்கும் உங்களுக்கு நியாயமான பலன் கிடைக்காம இருந்திருக்கலாம். உங்க உழைப்புக்கு தகுந்த அந்த கூலி, அந்த வருமானம் வராம இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் நிச்சயமா உங்களுக்கு நியாயமான பலனை இந்த மாதத்துல கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என் உழைப்பு வீணாகாதுன்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. என் உழைப்பு நீங்க கனம் பண்றீங்க ஆண்டவரே. என் கையின் பிரயாசத்தை நீங்க கனம் பண்றீங்க ஆண்டவரே. என் குடும்பத்தினுடைய உழைப்பை நீங்க கனம் பண்றீங்க. என் மனைவியின் உழைப்பை நீங்க கனம் பண்றீங்க. என் கணவனின் உழைப்பை நீங்க கனம் பண்றீங்க. என் பிள்ளைகளின் உழைப்பை நீங்க கனம் பண்றீங்க. நியாயமான பலனை கர்த்தர் எனக்கு தருவீங்க. நியாயமான பலனை கர்த்தர் எனக்கு தருவீங்க. புறத்தியான் சாப்பிட மாட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்நியன் என் சம்பாத்தியத்தின் மேல கை வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்? என் குடும்பத்தினுடைய சம்பாத்தியத்தை, பொருளாதாரத்தை, பணத்தை பிசாசு கை வைக்க ஆண்டவர் விடவே மாட்டார். நம்ம உழைப்பை மதிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஏங்க, இந்த உலகத்தில் இருக்கிற முதலாளியே உங்க உழைப்புக்கு தகுந்த சரியான வருமானத்தை கொடுப்பான் அப்படின்னா பரம தகப்பன் எப்படி நம்மளை விட்டுருவாரு? அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் 7,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை வேலைக்கு சேர்த்தாரு. எவ்வளவு? 7,000. ஆனா அந்த அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு, அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பார்த்துட்டு முதல் மாசமே அவங்களுக்கு 9,000 சம்பளம் கொடுத்தாங்களாம். அந்த சிஸ்டர் சொல்றாங்க, ஐயோ எனக்கு இவ்வளவு சம்பளமே வேண்டாம், எனக்கு இந்த பணமே வேண்டாம், இந்த 2,000 எனக்கு திருப்பி அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்களாம். அந்த முதலாளி சொன்னாங்களா, நீங்க பார்த்த வேலையை நான் பார்த்தேன், நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க, எப்படி நீங்க எந்த விதத்துல உண்மையா இருந்தீங்கன்னு நான் பார்த்தேன். அதனால 2,000 சம்பளம் உங்க வேலைக்கு தகுந்த கூலி. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷனே நியாயமானபடி வேலை கொடுப்பான், வேலைக்கு தகுந்த சம்பாத்தியத்தை கொடுப்பான் அப்படின்னா பரம தகப்பன் நம்ம உழைப்பை மதிப்பாரா, மதிக்க மாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில மாத்திரம் கவனமா இருங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லி இருப்பதற்கு அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா அதுல கவனமா இருங்க. உங்க உழைப்பு ஒரு நாள் வீண் போகாது. நீங்க சிந்தனை வேர்வை ஒரு நாள் வீண் போகாது. ரெண்டாவது, நீங்க நம்புறது கர்த்தரால வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நம்புறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஏதோ ஒரு காரியத்திற்காக நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட? ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, ரொம்ப நாளா ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்பின நம்பிக்கையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ நம்பினது கர்த்தராலே வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் பாதத்துல நீ வடித்த கண்ணீர் ஒரு நாள் வீணாகாது. நீங்க வடிச்ச கண்ணீர், ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்க ஆண்டவர்ட்ட அழுது புலம்புனீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, நியாயமான பலனை நான் உனக்கு தருவேன். நீ வடிச்ச கண்ணீர் வீணாகாது. ஆண்டவர் சமூகத்துல உட்காரும் பொழுதே வேதனையோட, மனபாரத்தோட அழுதமே, கண்ணீர் வடிச்சமே, கத்துனோமே, கதறினோமே, உள்ள உடைஞ்சி ஆண்டவர்ட்ட கேட்டோமே, ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பிறவி குருடனை போல தாவீதின் குமாரனேன்னு சொல்லி கத்துனமே, ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்தத்திற்கு பதில் வரும்.
உன்னுடைய சத்தத்திற்கு பதில் வரும். உன் கண்ணீர் வீணாகாது. நீ வடித்த கண்ணீர் போராடின போராட்டத்துக்கு கர்த்தர் பதிலை நிச்சயமாய் தரத்தான் போகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நாலாவது, போராடின போராட்டத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஆமென். சத்துருவோடு யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷனோடும் ஆண்டவர் தேவனோடு என்ன பண்ண? போராடுன. சொல்லுங்க, போராட. நீ போராடுனதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏமாற்றுக்காரன் என்கிற பெயரை எடுத்துட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற பெயரை கர்த்தர் கொடுத்தாரு. போராடுறீங்களா? ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க போராட்டத்திற்கான ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.